ம். நான் மல்லிகா, இங்கே தஞ்சாவூரில் கடந்த 30 வருஷமாக யோகா வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆங்கிலத்தில் வந்து யோகா ஃபார் ஆல்னு ஒரு புக்கு போட்டிருக்கோம். அடுத்தது பள்ளி பர்வதஸ் வந்து யோகா கலைன்னு போட்டிருக்காங்க. தென் நியூ செஞ்சுரி புக்கோஸ் ஆனந்த யோகான்னு போட்டிருக்காங்க. இது வந்து 10வது எடிஷன் ஓடிட்டு இருக்குது. கல்லூரிகளில் பள்ளிகளில் இந்த யோகா கேம்ப் மாதிரி போடும்போது நான் கலந்துட்டு அவங்களுக்கு வந்து யோகா வகுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இளைஞர் அணி, மகளிர் அணி எல்லாருக்குமே எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்னொன்று, இது வந்து நீங்கள் புக்கை பார்த்தோ இது பார்த்தோ பண்ணுறத விட ஒரு குருவோட ஆலோசனையோட பண்ணுறது நல்லது. வந்து நல்ல குருவோட செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். இதை பார்த்துட்டுலாம் பண்ண வேணாம். உங்களுக்குன்னு உடம்புக்குன்னு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி பண்ணணும், அது முக்கியம். வேறு எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கணும்னா இது ஒன்று தான், யோகா ஒன்று தான் ஒரே வழி. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல், அதாவது இளைஞர் சமுதாயத்தை வலுவான இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு என்னோட ஆசை. அதுக்கு நீங்களும் உதவி பண்ணணும். நன்றி, வணக்கம். பலா உட்காந்து உட்காரும்போது எப்படி உட்கார சொல்லியிருக்கேன்? சிட் லைக் புத்தா, ஸ்டாண்ட் லைக் சோல்ஜர், வாக் லைக் ஹார்ஸ். இப்போ கரெக்ட் வே ஆஃப் ப்ரீதிங், அதாவது நீங்கள் சாதாரணமாக ப்ரீத் பண்ணுறதுக்கும் யோகிக் வே ஆஃப் ப்ரீதிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ யோகா கற்றுக்கிறவங்களாம் ப்ரீத் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். சார் ஸ்ட்ரைட்டாக மூச்சு இழுத்துருங்க, என்ன சேஞ்ச் தெரியும் ஒர்க்கில்? இது வந்து நம்ம செஸ்ட்டை மட்டும் இப்படி தூக்கி இறக்குறீங்க. அப்படி இல்லாமல் அப்டமன் அசைச்சு ப்ரீத் பண்ணணும். அதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் ப்ரீதிங். அப்டமன் வந்து உள்ளே போக வயிறு வந்து ஒரு பலூனாக நினச்சிங்க. மூச்சை விடும்போது வயிறு ஒட்டி போயிடணும், காற்று இல்லைன்னா. மூச்சு உள்ளே இழுக்கிறப்ப வயிறு முன்னாடி வரணும். ஆனால் நம்ம நார்மலாக வயிற்று எக்கிட்டு தான் மூச்சை இழுப்போம் இல்லையா? அந்த ஃபவுண்டேஷனே மாற்றுறீங்க. அது பழகிறது கொஞ்சம் நாள் ஆகும். கையை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸேல், மூச்சை வெளியே விடணும். இழுக்கிறப்ப அதையும் வெளியே விடணும். அவுட் மட்டும் கரெக்டாக பண்ணணும். அவுட், இன், அவுட், in, out, in, out, in. நீங்கள் புரியக்கூடாது, வயிறு தான் பேசிக்கிறீங்க. ஸ்ட்ரைட் ஆகிடும். அவுட். இதுவே படுத்துட்டும் பண்ணலாம். ஓகே. இது யோகா ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணணும். ஓகே. ஏன்னா ப்ரீதிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் பிராணம் வச்சுருக்கேன். உயிர் மூச்சே இதுதான். இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுனால வர எனர்ஜியோட நீங்கள் இருக்கிற ஆக்சிஜன் தான் உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ ஆக்சிஜன் எடுக்கிறீங்களோ அவ்வளோ உடம்பு வந்து பிரிஸ்காக இருக்கும். அதுதான் மற்ற எக்ஸசைஸ்க்கும் யோகாவுக்கும் வித்தியாசம். இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மூமெண்ட் வித் ப்ரீதிங் கூட பண்ணணும். அப்போ வந்து மற்ற ஜிம்மு, ரன்னிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா முடிச்சப்பறம் டயர்ட் ஆகிடுவாங்க, நிறைய தண்ணி குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் யோகாவில் அப்படி கிடையாது. முடிச்சோன்னா எனர்ஜிக்காக அந்த வேலையை பார்க்கலாம். அதனால தான் யோகா வந்து ஆசனான்னா இருக்கு, அதிலே ஸ்டெடியாக இருக்கணும். ஆசனம் பேர் வச்சுருக்கு. என்ன பண்ணுறோம், உடம்பு வண்ணத்துக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சிடக்கூடாது. ஓகே. இது ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி ப்ரீத் பண்ண கற்றுக்கணும். வயிறுக்குள்ளே போய் இது இதில் என்ன பெனிஃபிட்னா சயின்டிஃபிக்காக இது அழுத்தும் போது டயாஃப்ராத்தை நல்லா அழுத்து உதர விதானத்தை. அப்போ வந்து லோயர் லங்ஸை நல்லா யூஸ் பண்ண முடியும். இது பண்ணும்போது நீங்கள் சாதாரணமாக இழுக்கிறத விட 2 மடங்கு ஆக்சிஜன் உள்ளே போகணும். சாதாரணமாக நம்ம வந்து லங்ஸை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. கெஸ்ட்டெல்லாம் எப்படி வந்துட்டு எப்படி போயிடுறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு லோயர் லங்ஸ் போகாமல் அப்பர் லங்ஸோட வெளியே வந்துடுறாங்க காற்று. அதை வந்து உள்ள வரைக்கும் அனுப்பினா தான் அந்த மூச்சு சம்மந்தமான கோளாறு ஒன்றும் வராது. இப்போ இந்த குளிர்காலத்துலலாம் வீசிங் வருது, இதெல்லாம் வயசு நம்பிக்கையெல்லாம் வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது வரவே வராது. அதுக்கு நாங்களே கேரண்டி. சரி. அதே மாதிரி வலது பக்கத்தை சூரிய நாடினும் இடது பக்கத்தை சந்திர நாடினும் சொல்கிறாங்க. சூரியன் தெரியும் ஹீட்டு, இதில் மட்டும் மூச்சு வந்து சூடாக தான் போய்ட்டுருக்கணும், ஹீட்டாக இருக்கணும். அதே மாதிரி லெஃப்டில் பண்ணும்போது கூலாக இருக்கணும். அதனால நம்ம ஏசி மாதிரி 2 மூக்கு படிச்சிருக்காரு கடவுள். ஆனாலும் நம்ம 2 மூக்கில் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் ப்ரீத் பண்ணுறது கிடையாது. இதில் வந்து 45 மினிட்ஸ் நடந்துருக்கும் அப்படி. அப்புறம் இதில் அதை முடிச்சப்பறம் இதில் ரெஸ்ட் எடுத்துக்கும், இதில் 45 மினிட்ஸ் நடக்கும். அது நடக்கிறப்ப இது எதுவும் பிளாக்கேஜ் இல்லாமல் பார்க்கணும். அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட். இப்போ ரைட்லேயே எடுத்து ரைட்லேயே விட்டுருங்க.
In. இந்த மாதிரி எத்தனை தடவை வாங்கிக்கணும்? இப்போ எடுத்து விடுறது ஒன்றுங்க இந்த மாதிரி மினிமம் ஒரு செட்டிங்க்கு 20 டைம்ஸ் 20 தடவை செய்யணும். இப்போ ரைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் லைன் இப்போ வலது பக்கம் இழுத்து விடுறது பேர் சூரிய அனுலோமான்னு பேர். லோமா அனுலோமானா இன் அண்ட் அவுட்னு இருக்கும், உள்ளே போய் வெளியே வருது. அது மாதிரி இந்த நாடியில் மட்டும் மூச்சு இழுத்து விடுறோம், அதனால இதுக்கு பேர் சூரிய அனுலோமா. லெஃப்டில் மட்டும் பட்டது பேர் சந்திர அனுலோமா. ஓகே, இப்போ அடுத்த பண்ண போது நாடி சுத்தி பிராணாயாமம் பேர்லேயே இருப்பாங்க. நாடி மீன்ஸ் பல்ஸ். சுத்தினா சுத்திகரிக்கிறது, பியூரிஃபை பண்ணணும். எதை சுத்தப்படுத்துனா நம்ம உடம்புல இருக்கிற நர்வ்ஸ் எல்லாத்தையும் சுத்தப்படுத்த தெரியுது. இது பண்ணும்போது ஆள்காட்டி வரலும் நடு வரலும் படிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் கட்டை வரலும் முதல் வரல் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இப்படி வச்சுருப்போம், அப்படி க்ளோஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுக்குற செஸ்ட்டை இப்படி வச்சுட்டு லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் ரைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் அவுட், அகைன் லெஃப்ட் லெஃப்ட் வந்து அப்படிங்கிறது ரைட்டில் அவுட். இது ஒரு ரவுண்ட் கணக்கு. லெஃப்ட் அவுட், அகைன் லெஃப்ட் இன், ரைட் அவுட். இந்த மாதிரி பண்ணணும். எத்தனை தடவை வாங்கிக்கணும்? இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் முடிக்கிறோம். இன் அவுட், அகைன் இன் அவுட், இது ஒன்று கணக்கு. அந்த மாதிரி ஒரு சிட்டிங்க்கு 20 டைம்ஸ் செய்யணும். 20 டைம் பண்ணால் மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான். யோகா சாஸ்திரம் இருக்காங்க, இது வந்து ஒரு சிட்டிங்க்கு 20 நிமிடம், ஒரு நாளைக்கு 4 தடவை பண்ணுறோம். 20, 40, 60, 80 டைம்ஸ் பண்ணுறோம். அது எல்லாமே வயிறு எம்டியாக இருக்கும். வயிற்றில் சாப்பிட்டு பண்ணால் வயிறு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஏன்னா வயிறு மூவ் பண்ணி தான் பண்ணுறோம். அதனால் எம்டி ஸ்டாமில் பண்ணலாம். இப்போது காலங்கள்லாம் பண்ணிடுறேன். இப்போ அந்த 7 to 8 முடிச்சிருது. அப்புறம் வந்து 11 o'clock அந்த மாதிரி பண்ணலாம். அது பிஃபோர் மீல்ஸ். திரும்ப ஈவினிங் பண்ணிக்கலாம். திரும்ப நைட்டு படுக்க போகிறதுக்கு 2 hours முன்னாடி பண்ணலாம். இப்போ படுக்க போகிற 1/2 மணிக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா தூக்கம் வராது, நல்லா முடிச்சு சுறுசுறுப்பாக. நைட்டு டின்னர் சாப்பிட்ற முன்னாடி பண்ணிட்டா பெஸ்ட். இது ஒரு பிரீத். இதுக்கு அடுத்த பிரீதிங் இம்பார்ட்டன்ட். கபாலபதினு பேர். ப்ரீதிங்லேயே 60 வகையான பிராணாயாமம் இருக்குது. நம்ம எல்லாம் பண்ண தேவை, எது தேவையோ அது மட்டும் எடுத்து பண்ணிக்கலாம். கபாலபதி மீன்ஸ், கபால மீன்ஸ் கல், மண்டோட. பதி மீன்ஸ் டு ஷைன். எதை ஷைன் பண்ணி நம்ம பிரெயினை. பிரெயின் வந்து அந்த கபாலத்தில் அந்த ஃப்ளூயிடில் நிறைந்துட்டு தான் இருக்குது. அது வேண்டிய உணவு என்னென்னா அந்த ஃப்ளூயிடில் இருக்கிற ஆக்சிஜன். இது வந்து தலைக்கு நிறைய ஆக்சிஜன் அனுப்பலாம். இது பண்ணும்போது உங்களுக்கு தொடர்ந்து பண்ணிங்கன்னா சளி பிடிக்கவே பிடிக்காது. கொட்டுற மழையை நினைச்சிக்கிட்டு 12 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட ஒன்றும் பண்ணாது. அவ்வளோ உடம்புல எதிர்ப்பு சக்தியும் உண்டாகும். இது வந்து இழுக்கிறத விட உடம்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக 6 straight ப்ளஸ் கேட்க வச்சுக்கோங்க. சாதாரண எடுத்து விடும்போது வேகமாக 2 10 ரசங்க 3 ஓகே. இந்த 4 ப்ரீதிங் பண்ணுறதே போதும். இதுக்கே மினிமம் 20 மினிட்ஸ் ஆகிடும். அப்புறம் எடுத்தோடனே நீங்கள் ஆசனாசனம் பண்ண போகிறதில்ல. உடம்ப தளர்த்தக்கூடிய பேசுகிறது. தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்குது. எல்லாமே பிரீத்திங் அவுட்டோட தான் பண்ணணும். இப்போ நெக்கில் இருந்து ஆரம்பிக்குது. நெக் பண்ணும்போது இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தனிங் ஆகுது. கழுத்து சுருக்கம் உள்ளது. டபுள் சின் இருந்தால் கரையும். இன்னொன்று முக்கியமானது தைராய்டு கிளான்ஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பண்ணுறோம். நீங்கள் அது இந்த கிளான் தான் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் எவ்வளோன்னு தீர்மானிக்குது. அதனால் இது பண்ணாலே இது கூட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வருஷ நேரத்தில் மாத்திரை சாப்பிடலாம். 2 to 5 years
5 வருஷம் டெய்லி மாத்திரை சாப்பிட்டா என்ன உடம்புக்காங்க. இப்போ இது பண்ணும்போது அப்படியே மாத்திரை எடுக்கணும் கூட குறைக்க வச்சு ஸ்டாப் பண்ண வச்சுருக்கோம். அவ்வளோ எஃபெக்டிவ் இருக்குது. நெக் எக்ஸசைஸ் எல்லாமே பிரீத்திங் தான் வரும். சரி, நீங்கள் பார்க்கும்போது மூச்சு இழுங்க. முன்னாடி வந்து செயின் தொடும்போது பிரீத் அவுட். திரும்ப இங்கே போகும்போதே மூச்சு எடுத்து இருக்கும். முன்னாடி வந்து தொடர்ந்து இது அவுட். இது ஃபஸ்ட். செகண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது இன், அவுட்டுக்கு இப்படி சைடு. திரும்ப நேராக வரும்போது இன், அவுட் இந்த பக்கம் லெஃப்ட். திரும்ப இன், அவுட். எவ்வளோ சாயம் இருக்கோ சாயம். அதுக்கு ஷோல்டர் தூக்க வேண்டியதில்லை. சரி சரி, நீங்கள் அந்த காலத்தை டச் ஆகிற அளவு வந்துடும். ஓகே, இது செகண்ட். மூணாவது டர்ன் ரைட் அண்ட் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறப்ப இன், அவுட்டுக்கு இவ்வளோ திரும்ப முடிவு வந்துடும். கழுத்தை மட்டும் தரணும், உடம்பு இல்லை. கரெக்டாக மூச்சு எடுக்கணும். அவுட். திரும்ப நடுவில் வரும்போது இன், இந்த பக்கம் அவுட். ஓகே, இது தேர்ட் எக்ஸசைஸ். இது எவ்வளோ தூரம் வேண்டி பண்ணுறோம்? ஒரு சைடும் ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். ரொம்ப மால் ஃபங்க்ஷனிங் பண்ண முடியாது. 5 டைம்ஸ் போகும். எல்லாம் ப்ரீத்திங் அவுட்டும் முக்கியம். லாக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு பார்த்துக்கேன். ரைட் சைடு இப்படி செயின் வச்சுக்கிட்டு பேக்கில் போகிறதுனா இன், இங்கேருந்து இது வரைக்கும் அவுட். அது முன்னாடி வரும்போது அந்த செயின் தொடர அளவுக்கு வாங்க. மெதுவாக சுற்றுங்க, வேகமாக சுற்றுங்க, தலை சுற்றுங்க. சரி, பின்னாடி பக்கம் நம்ம சேர்த்துக்கிட்டே போகணும். முன்னாடி ஒரு பக்கம் விட்டுட்டே வரணும். இது கிளாக்வைஸ் அண்ட் கிளாக்வைஸ் ஆப்போசிட்லேயும் பண்ணுங்கள். இந்த பக்கம் அவுட். இது இன். உட்காந்து பேர் சுகாசனம். இதுலேயே ஒரு கால் போட்டு மேலே போட்டு காத்தணும். இது அடுத்த பத்மாசனம், பாதி பத்மாசனம். சைஸையே இந்த கால் ஃப்ரீயானோன்னா இப்படி போட்டு இது தான் போட்டு பார்த்து பேர் பத்மாசனம். அது தாமரை ஆட்டம் இருக்காங்க வேறு. இப்படி வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இப்போ கழுத்து முடிச்சிட்டோம். அடுத்தது கண்ணுக்கு ஐஸ் மட்டும் அசையணும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் கான்சன்ட்ரேஷன். இப்போ 10 வயசுலேயே பிள்ளைங்க கண்ணாடியெல்லாம் போடல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். தலையை அசைக்காமல் கண்ணை மட்டும் சரிங்கிற மாதிரி பாருங்கள். தலையை தூக்கி பார்க்கக்கூடாது. ஹெட் ஸ்ட்ரைட். நல்லா போய் மேலே தூக்கிடுவோம். இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் போய் பார்க்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்து கை வச்சு செய்யணும். அப்புறம் பழக பழக கை எல்லாமே செய்யணும். கை வச்சுக்கணும். ரைட் சொல்லும்போது இந்த ஃபிங்கர் பார்க்கணும், லெஃப்ட்டுக்கு இந்த ஃபிங்கர். ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். இந்த மாதிரி. இப்போ நானும் சேர்த்து அப் ரைட் டவுன் லெஃப்ட், அப் ரைட் டவுன் லெஃப்ட், அப் ரைட் டவுன் லெஃப்ட், அப் ரைட் டவுன் லெஃப்ட், அப் ரைட் டவுன் லெஃப்ட். இப்போ மாற்றி அப் லெஃப்ட் டவுன் ரைட், அப் லெஃப்ட் டவுன் ரைட், அப் லெஃப்ட் டவுன் ரைட். ஓகே, கை நேரத்தில் வெளியில் என்ன நம்ம கைக்கு அப்படி வேலை கொடுக்கறதே இல்லை. இது எவ்வளோ எவ்வளோ தூரம் பண்ணணும்? ஒரு இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 பார்த்தா. இப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு இப்போ 100 திங்ஸ் கிடந்தா கூட ஏதாவது ஒன்றை மட்டும் பார்க்கறதுக்கு மனசை ஒருமுகப்படுத்துறது. இல்லாட்டி நீங்கள் அதை பார்த்து பக்கத்தில் இருக்கிறது அப்படி பக்கத்தில் பார்த்துக்கிட்டே மனசு முடிச்சுக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் இப்போ பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க படிக்கிறப்ப இந்த பேஜில் இந்த பேராகிராஃப் ஞாபகம் இருக்கும், கண்ணை மூடணும். அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறது ஈஸியாக இருக்கும். கையை வச்சுங்க. அப்போ வந்து சும்மா பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குறோம். இதே ரைட் அண்ட் லெஃப்ட் மெதுவாக சுற்றுங்க. இந்த வெள்ளம் மட்டும் ஃபாலோ பண்ணிப்போம். எவ்வளோ பார்க்க தரணும், தலை திருப்பக்கூடாது. இது கிட்ட வந்து ஷோல்டர் கிட்ட வச்சிடலாம். அப்படி மடித்து வச்சுட்டு அப்படியே இருந்தோம். கையை
வெட்டு போடணும். பக்கவாட்டில் இருக்குது. இது வந்து கண்ணுக்கு நல்ல வேலை கொடுக்கும். மேலே கீழே சைடு எல்லாமே பார்க்கணும். ரொம்ப நேரம் சிஸ்டத்தை நோண்டிட்டு உட்காந்துருவாங்க. அவங்கெல்லாம் இப்போ ட்ரை ஐஸ் ஆகி சீக்கிரம் கண்ணு வீணாக போகுது. இப்போ ஐடிலலாம் இப்போ யோகா வந்து ரொம்ப மஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. இப்போ கிட்ட பார்வை தூர பார்வை 2 கண்ணாலையும் மூக்கு நோண்டியும் பார்க்கணும். மனசுக்குள்ள ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருந்துட்டு தூரத்துக்கு தெரியாத மறக்க பார்க்கணும். அப்புறம் திரும்ப உடனே மூக்கு நோண்டி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ். இப்போ இதெல்லாம் பண்ணலாம் டைம் எல்லாம் டயர்டாக இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கணும். கையை ரப் பண்ணிவிட்டு சூடு பார்த்து தேய்ச்சிட்டு இப்படி பொறுத்து நம்ம மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு 6 டைம்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அங்கேயே இது எல்லாமே ஐஸ். இப்போ அடுத்த பாட்டு ஷோல்டர். ஷோல்டர் ரொட்டேட் பண்ணுங்க. செகண்ட் சேர்த்து செஞ்சுமா தனித்தனியாக இந்த பக்கம் முன்னாடி வர அளவுக்கு பேக்கில் போகணும். இந்த பக்கம் பேக்கில் போடுற மாதிரி. முன்னாடி நம்ம கை யூஸ் பண்ணணும். பின்னாடி கொண்டு போதே கிடையாது. மாற்றி கிளாப்ஸ் அண்ட் கிளாப்ஸ். இது ப்ரீதிங் ஒரு மாதமாக நார்மல். இப்போ அடுத்த பார்த்து ரிஸ்ட்டு. இப்போ ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கவங்க, டைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த ரிஸ்ட் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு இதான் ஒரே வழி. இது இன் அவுட்டுக்கு க்ளோஸ். இன் அவுட். இன் அப்படியே தெரிவிக்கணும். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். கட்ட வரல உள்ள வச்சுட்டு க்ளோஸ். ரிஸ்ட்டை மட்டும் போட்டு மாற்றி இப்போ இது பண்ணால் கையெல்லாம் வைக்காமல் இருக்கு. பண்ணிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த பார்த்து செஸ்ட்டு. செஸ்ட்டுக்கு 7 எக்ஸசைஸ் வரும். காரணம் ஃபஸ்ட் எடுத்துச்சிங்க. இன் அவுட். இன் அவுட். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது செகண்ட். இன் அவுட். இன் அவுட். மூணாவது லாக் அண்ட் லுக். லாக் பண்ணி உள்ளங்கை மனத்தை பார்த்துக்கணும். இந்த கையை பார்த்து அங்கே இருந்தே ப்ரீத் பண்ணுங்க ஒரு 5 டைம்ஸ். ஸ்டே தேர் அண்ட் நாலாவது கையை இப்படி கோர்த்துருங்க. மூச்சு எடுத்துட்டு மூச்சு விடும்போது பின் பக்கம் பக்கம் திரும்ப நேரம் இருக்கும்போது இன் அவுட். இப்போ பெண்டு. இன் அவுட். இந்த நேரம் இருக்கும்போது இந்த பக்கம் அவுட். இப்போ கை முன்னாடி குனிஞ்சு இங்கே வச்சுக்கோங்க. தலை குனிஞ்சு ப்ரீத் பண்ணுங்க. இப்போ இந்த கையை அப்படியே திருப்பிக்கங்க. உள்ளங்கை மட்டும் அப்படியே கொண்டு வந்து பேக்கில் வச்சுருக்கேன். முதலில் தொட்டுக்கணும். 2 சுண்டு வரலும் டச் ஆகிடணும். தலை கை காலை ஒட்டி இருக்கணும். அப்படியே இருந்து ப்ரீத். இது பண்ணும்போது காற்று போகாத இடத்த கூட லங்ஸ் போகணும். அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. லாஸ்ட் வந்து லாக். ஒரு கை பின்னாடி ஒரு கை முன்னாடி தொடுதா நீயும் இப்படி தொடுற அளவுக்கு வந்துருக்கும். மேலே எல்போ பார்த்து ப்ரீத். இந்த எல்போ பார்த்து இப்போ ஒரு பக்கம் ஒரு அடுத்த பக்கம் பார்த்து சரி சரி. இந்த பக்கம் ஒரு இதை பண்ணிக்கலாம். இது எல்லாமே செஸ்ட்டு
மூச்சு எடுத்துட்டு விடும்போது மேலே போய் அவுட். வயிறு வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது கால் கால் கிராஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த தை மசில்லாம் தரையில் படுற மாதிரி அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கலாருங்க, அப்புறம் ரெண்டு கால் சேர்த்து அப்புறம் ஒரு கேப் வச்சுட்டு ஃபஸ்ட் ஃபிங்கர் தொடணும். ரெண்டாவது ஃபிங்கர் மட்டும் அவுட் இன் அப்புறம் கொஞ்சம் கேப் வச்சுட்டு சைட் அவுட் இன் அவுட். அதுக்கு முன்னாடி பண்ணி ஹேண்டில் மட்டும் இல்லை எது பிரேக் இது பிரேக் இதையும் இது அவுட். ரொட்டேட் மாற்றி அப்புறம் தண்ணி ப்ளாக் பண்ணணும். இது சைடு இது வந்து பெயிலிங் மசில் லூஸ் அப் பண்ணணும். அப்படியே ஒரு இப்போ சிட்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு வந்து வார்ம் அப் வந்து கை மாற்றி பிடிக்கும். அந்த கை அந்த திருப்பி ரைட்டில் ஒரு திருப்பி ப்ரீத் பண்ணணும் பண்ணணும். இந்த பக்கம் சிட்டிங்கில் பண்ணுற ஆசனாஸ் எல்லாமே ஸ்பைனலோட ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான். இது வந்து ஃபஸ்ட்டாக கொஞ்சம் வரைட் பண்ணுறோம். ரெண்டாவது அவுட் பண்ணிட்டு அவுட். இந்த கை அடுத்து பண்ண போகிறது
ஸ்பைனல் திரும்பணும் 8 மணி திரும்பணும். வேறு எந்த பொசிஷன்லையும் இந்த இதுக்கு ஸ்பைனல் கொண்டு வரது கஷ்டம். இந்த எக்ஸசைஸையும் இதில் மட்டும்தான் முடியும். இது பண்ணினா யூ பி ஆல்வேஸ் யங். எவ்வளோ கற்றுக்கணும் ஏஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ சிட்டிங் வந்து உங்கள் வெயிட்டை நீங்களே தூக்குறீங்க. பூர்வத்தானா அவங்க ஹீல்ஸும் உள்ளங்கை மட்டும்தான் தரையில் இருக்கணும். தலையை தூக்கணும். தூக்குற பையனும் உட்கார அங்கேயே இருக்கலாம். கை வைக்க போகிறது அங்கேருந்து கூட பிரேக் பண்ணலாம். இது வந்து பெண்ட் இல்லாமல் கால் நீட்டி செய்கிறோம். அடுத்தது கால் மடிச்சு டேபிள் தூக்குறப்ப வயிறு தூக்கணும். கால் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் முடியாது. இதில் செட்டப் மாதிரி இப்படி வந்துட்டு போக முடியாது. பண்ணு வந்துட்டு உட்காரக்கூடாது. அப்புறம் வயிறு தூக்கணும். இப்போ தான் ஒரு 2 times அந்த செமையாக இந்த ரெடி பண்ணணும். அப்படியே உட்கார மாதிரி வந்துட்டு உட்காரணும். திரும்ப போடுறோம். வயிறு தூக்கணும். கைக்கு நல்லா இருக்கும் ஷோல்டர். ஓகே, இது நீங்கள் பண்ணாலே போதும். இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா மசில்ஸ்லாம் கிடைக்கும். இங்கே பொங்கல் வைக்க மசிலாம் டைட்டாக. இப்போ வந்து எடுத்தோன்னா முன்னாடி குனிய முடியாது. இந்த இடத்துல புஷப் பண்ணுறது ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. கையை அந்த கீழே போட்டுட்டு குட்டீஸ் ஆடுற மாதிரி உருளணும். அந்த சைடில் இருக்காங்க. உங்கள் முதுகுள்ள தரையில் பண்ணணும். சரி பண்ண மாட்டோம். இந்த லாக் போடக்கூடாது. அப்படின்னா முடி கண்டிச்சுங்க. பிடிச்சிட்டு முதுகு தரையில் பண்ணணுன்ட்டு கால் படிச்சுன்னா அந்த வெயிட்டே இருக்கலாம். இது நல்லா இருக்கும். ஓகே, இது பண்ணிட்டு தான் ஒரு கால் தொடங்கணும். ஃபஸ்ட் ஒரு கால் கால் ஓகே வச்சுங்க. அப்புறம் இந்த கால் இது முடிச்சு இதுக்கு வந்து முன்னாடி மட்டும் பண்ணிங்களா? இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பார்த்துக்கங்க. சைடில் மட்டும் அப்படியே நிறைய காலை ஊட்டிடணும். மேலே பார்த்து ட்ரை பண்ணுங்க. இந்த சைடு ஹிப் மசில் இருக்கிறது தெரியும். சரிங்களா? இந்த மசில் அரிசி ஓகே. இந்த பக்கம் நிறைய காலை ஊட்டி கொண்டு வந்து அப்புறம் மேலே பார்க்க ட்ரை பண்ணணும். கை தலை 2 கிடையாது. கை கிடையாது பார்க்கணும். இப்போ எடுத்தோன்னா 2 காலும் போட முடியாது. அதுக்காக சக்கி சக்கராசனம் பேர் அரைக்கிற மாதிரி இது சுற்றி வந்து பின்னாடி இப்படி போடணும். மாட்டி அப்படியே யூஸ் பண்ணணும். இப்போ 2 கால் சேர்த்து வச்சு தொடர்ந்து இப்போ ஈஸியாக இருக்கும். இது இது தொடர்றது வந்து முக்கியம் கிடையாது. இந்த கேப்பை குறைக்கணும். அதாவது வயிறு வந்து தொடையில் சீட் ஆகும். இதுதான் சுகருக்கு பந்திரியாசம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும். வயிற்று இழந்தவங்க தான் வயிறு வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறோம். வயிறு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இந்த மசிலை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டாலே வெளி தொங்கிலாம் வராது. ஓகே, சிட்டிங்கில் இதான் லாஸ். இப்போ இன்னொன்று இந்த புட்டான மசில் பாட்டு போட் மாதிரி தூக்குனீங்களே ஒரு கால் இது ஈஸியாக இருக்கும். இப்போ 2 கால் தூக்க வேணாம். கையை கண்டிச்சுட்டு தூக்கும் பார்க்கலாம். கை
பார்த்துருக்கீங்க. தூங்குறத எழுப்பி போட்டால் உடனே ஒரு எக்ஸசைஸ் பண்ணி தான் போகும். இது யோகா கண்டுபிடிச்சலாம் முனிவர்கள் அவங்களுக்கு காட்டில் அனிமல்ஸு பேர்ட்ஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை எப்படி உட்காந்துருக்கு, அதை எப்படி சுவாசிக்குது, அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி ஆசன பேர் எல்லாமே ஒரு காரணத்தை இருக்கும். அனிமல்ஸ் நேம், இன்செக்ட் நேம், இல்லை ட்ரீ நேம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இப்படி மணி போட்டு நீளம் கைக்கு கால் இடையில இவ்வளோ கேட்போம். இப்போ தலையை நிமிர்ந்து மூச்சை அவுட்டுக்கு தலையை உள்ள கொண்டு போயிட்டு ஷோல்டரை கொண்டு திரும்ப முன்னாடி ஒரு வரையும் தலையை அவுட்டுக்கு தலை உள்ள ஷோல்டர் உடம்பு வந்து ஆர்ச் மாதிரி இருக்கணும். ரெண்டாவது பார்த்துக்கணும். காலை தூக்கும்போது என் பெட் இல்லாமல் திரும்ப காலை மடித்து நீ டச் இது அவுட். அப்போ தலை முத்தம் அவுட்டு தான் முடியணும். இந்த காலத்துக்கு அப்புறம் அடுத்த காலம் தலை தலை அவங்களுக்கு தான் புரியும். மூணாவது இந்த கொஸ்டினில் அப்படியே உட்காருங்க. நமாஸ் மாதிரி. இப்போ அப்படியே பாடி முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கையெல்லாம் அதே இடத்துல தான் இருக்குது. பாடி முன்னாடி ஸ்ட்ரெச். முட்டி கீழே கை கால் அதே இடத்துல இருக்குது. பாடி முன்னாடி இடுப்பு வலி இருக்குது. வைக்கலாம் நல்லா முடியாது. இது மூணு கேட் பிரீதிங். ஃபஸ்ட்டு உடம்பு ஆர்ச் மாதிரி பண்ணணும். ரெண்டாவது கால் தூக்கணும். மூணாவது ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்போ வஜ்ராசனத்தை உட்காந்து பேர் வஜ்ராசனம். ஹீல்ஸில் அப்படியே உட்காரு. அப்போ வந்து ரெண்டு எல்போஸும் போட்டுட்டு சாரி நோடி தச்சு கீழே இங்கே இதில் வந்து தலையை நிமித்துறது எவ்வளோ கஷ்டமாக இருப்பாங்க. அதுக்கு இன்னும் அவங்க பிடிக்கும். இப்போ அப்படி இந்த கை மேலே சொல்லி இது ரேபிட் உட்காந்துருக்காரு மேலே. மூணாவது பார்த்துங்க. கை சைடில் போட்டு ஃபோர் ஹெட் வைக்கணும். சென்டர் ஆஃப் த ஹெட் வர வரைக்கும் உருக்கணும். நெத்தி ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு திரும்ப நெத்தி வைக்கிறப்ப அவுட். கை வச்சுட்டு கை சும்மா பேலன்ஸ் கீழே தான் இருக்கும். சென்டர் ஆஃப் த ஹெட் தலையை போடணும். அப்படி நீங்கள் இருந்துச்சுன்னா அப்படியே தலை வரும். திரும்ப உட்காரும்போது நெத்தி உங்கள் வெயிட் ஃபுல்லாக ஹெட்டில் போடுறீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் செக்ஸாசனம் மாதிரி. தலையில் நிற்கிறோம். அந்த மூணு இது மூணு. ஓகே, இது எல்லாமே நாய் பூனையெல்லாம் செய்கிறது தான். அந்த நம்ம செய்யணும். சிட்டி முடிச்சாச்சு. இது முடிச்சாச்சு. இப்போ வந்து குப்புறப்படுத்து பண்ணுறது இல்லாமல் குப்புறப்படுத்து கை வந்து ஷோல்டர் டச்சுங்க சைடில். கால் ஒரு அடி வச்சுங்க. இப்போ ஃபுல்லாக ப்ரீத்திங் பண்ணிட்டு மேலே வந்து ரைட் ஷோல்டர் போய் லெஃப்ட் லெக் தான் அவுட்டு வைக்கலாம். அப்போ இந்த பக்கம் இது வாங்க பக்கம். இப்போ கையெல்லாம் அதே இடத்துல இருக்கணும். லெக்ஸ் டுகெதர், கால் சைடு வச்சுக்கணும். தலையை மட்டும் நிமித்தி இன்னும் ஃபோர் ஹெட் வைங்க. தலையை மட்டும் தூக்குங்க லைட்டாக. திரும்ப ஹெட் விட்டுருக்கோம். இப்போ செஸ்ட் வரைக்கும் தூக்கணும். மூச்சு எடுத்துக்கிட்டே எவ்வளோ தூக்க முடியாது தூக்குங்க. கை எல்போஸ் வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் கஷ்டம். கால் படி போடுங்க. விரல் படி போடுங்க. கால் இப்போ தூக்கணும். அது அப் டு த நேரம் தொப்புளுக்கு மேலே உள்ள பாகம் லெஃப்ட்
இதில் வேரியேஷன் கையை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படி வச்சுக்கணும் பார்த்தீங்களா சைட் வச்சுருந்தாங்க இப்போ அந்த பொசிஷன்லேயே இப்போ பாடியை மூவ் பண்ண ஈஸியாக இருக்கும் புஜங்காசனம் வேரியேஷன் கால் சேர்த்து இப்போ ஃபுல்லாக மேலே கை ஸ்ட்ரெச் இது நல்லா இருக்கலாம் அவுட் படுத்து இது கோப்ரா புஜங்காசனம் பாம்பு படம் தர மாதிரி நல்லா கிடையாது அடுத்தது சீன் கீழே அடுத்த படம் பேர் சலபாசனம் கை சைக்கிள் போடுறது ஒரு காலத்து பெண்டிலாம் சலபம் மீன்ஸ் கிராஸ் காப்பர் கிட்ட கிளம்பி துப்புபோரையும் கீழே சேர்க்கணும் இந்த காலத்து இப்போ 2 காலத்து கொடுப்பேன் கை தொடை கடியில் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு தளத்து கூட சீன் கீழே புஜங்காசனால ஃப்ரண்ட் போட்டு போகணும் இதில் பேக் மட்டும் போகணும் இது 2 ஆயிடுச்சா 3வது தனுராசனம் கால் முடிச்சு பிடி முடியல பத்தி சைடில் ஒளி கால் முடிச்சுட்டு கட்டவுட்டில் அப்படியே சைடாக நல்லா இருக்கிறது அது மாதிரி போகணும் உங்கள் வெயிட் ஃபுல்லாக அப்டாமனில் போடுறீங்க வயிறுலாம் செமையாக வேலை செய்யும் நல்லா பசிக்கும் கான்ஸ்டிபேஷன்லாம் இருக்காது இது குப்புறப்படுத்துறதுல இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆசனம் இப்போ அப்படி நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ஒட்டிட்டு கையோட ஒட்டி வந்து தரையிலே ஒட்டிட்டு வந்து காலை ஒட்டி கொண்டாங்க காலை ஒட்டிக்கு நம்ம இப்போ அவருக்கு இல்லை ஒட்டிக்கிறதே இல்லை மேலே போய் கீழே பக்கம் இப்போ இந்த கை லெஃப்ட் ஹேண்ட் சேர்ந்து both hands இப்போ வலது கையை வந்து உள்ளங்கை வானத்தை பதமாக எடுத்துக்கணும் அப்படியே வட்டம் போடணும் அப்போ புது மசில் எப்படி எப்படி வேலை செய்யுது இது கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் அந்த கை லெஃப்ட் ஹேண்ட் both hands
பேர்லேயே இருக்குது. சர்வாங்கம் எல்லா லெவலும் எப்படி தராசனம் தான். தலைக்கு நல்லா எடுத்தவங்களும் முகம்லாம் நல்லா தெளிச்சியாக இருக்கும். ஐஸ் எல்லாம் ப்ரைட்டாக இருக்கும். ஃபேஸ் நல்லா பிளட் கிடைக்கும். இப்போ மெதுவாக இருக்குங்க. இறக்கிட்டு இது பண்ணும்போது நம்ம நெக் வந்து இப்படி லாக் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதை கவுண்டர் போஸு கால் வைக்கிங்க. செஸ்ட் அப் என்ன பார்க்குற மாதிரி தலையை ஒட்டிக்கணும். காலம் செய்கிறது நெஞ்சு மட்டும் இதுலேருந்தே வெளிப்படுது. இது பேர் மச்சாசன். மீன் மாதிரி இருக்கிறனால அது பேர். இது வந்து லங்ஸை வந்து தாமரையாட்டம் சைடில் விரிக்குது. அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இது பண்ணால் உடனே வெளிக்கிறது ஈஸியாக சுவாசிக்கும். இது மச்சாசன். அடுத்தது பத்துட்டு அப்படி காலம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு கை வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு பாடியை மட்டும் தூக்குங்க. ரைட். இது சேரு பந்தாசனம். பிரிட்ஜு மாதிரி இருக்கலாம். தானே பிரிட்ஜு மாதிரி இருக்கு. ஓகே. மெதுவாக மூச்சு விட்டுட்டு கேட்கலாம். இது சேரு பந்தாசனம். அடுத்தது உடம்பு சிஸ்டர் மாதிரி பண்ணுறீங்க. எஸ் நகராட்டம். கையை பிடிச்சி படுத்து தான் இருக்கலாம். சொல்கிற கை வலது காலை மடிச்சுட்டு நேராக தூக்குங்க. நேராக தூக்குங்க. அவுட்டுக்கு இப்படி எடுத்துங்க. தலை பக்கத்து கால் மடக்கக்கூடாது. இப்போ வந்து இடுப்புக்கு நேராக தான் எடுத்துருக்கீங்க. செய்ய அந்த கையை போடுற அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். நான் தொடர்றேன். இந்த கால் சைடு லெஃப்ட்டு. செய்ய இந்த கேப்பை குறைச்சிக்கலாம். 1 feet தான் இருக்கணும் பண்ணணும். சரி நல்லா. ஓகே. இப்போ அப்படியே சைக்கிள் பார்த்துங்க. அனாந்தாசனம். அது ஜீசஸ் மாதிரி இது வந்து ரங்கநாதன். கால் தூக்கும்போது கையை கால் கொண்டு போய்ட்டு ரெண்டு காலம் தூக்குறப்ப தான் கை செஸ்ட் கிட்ட ப்ரெஸ் பண்ணிக்கணும் தலையில். தலையை தூக்கணும். 1/2 feet to 1 feet அவ்வளோ தான் தூக்க முடியும். அதுக்கு மேலே தூக்கினா போனால் வெயிட்டெல்லாம் சைடில் தான். கரெக்ட். அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டாண்டிங் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை சுற்றுறது அப்போ சுற்றும்போது 5 வேலை சேர்த்து வச்சுக்கணும். அப்படியே 2 நாள் வந்து இந்த பக்கம் 3 ஆப்போசிட்டில் 3 பண்ணணும். ரெண்டு சேர்த்து நீங்கள் சும்மா ஒர்க் பண்ணுற சேர்த்து 2 கை சேர்த்து போட்டேன். மாற்றி ஸ்டாண்ட் ஆன் டோஸ். அதே ஒரு 4 ஒர்க்ஸ் பண்ணி பாருங்க. 1 2 3 4 பேக்
காலை வச்சுட்டு இப்போ வந்து இந்த கை ஃபுல்லாக கீழே போகும். இந்த கை காதை ஒட்டி தான் இருக்கும். காதை ஒட்டி மேலே வாங்க சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட் இல்லை, மேலே வாங்க. இல்லையா, மேலே வாங்க. இது வந்து நீங்களோட திரிகோணாசனம். நான் கோணாசனம் தான் செய்வோம். கை காதை ஒட்டி இருந்து இப்படியே ஓகே. என்ன காலம் விளையக்கூடாது. இதுதான் இது கோணாசனம். உடம்பு வந்து கோணம் வந்து கை மேலே போகிறோம். கை காலை ஒட்டி ஓகே. கால் வலிது. இதெல்லாம் பண்ணால் தான் திரிகோணாசனம் பண்ண முடியும். கரெக்டாக காலை வச்சுங்க. ஒரு சைட் கால் மட்டும் ஜஸ்ட் எந்த பக்கத்தில் இருக்கணும் அந்த கால் பக்கத்தில் கை முன்னாடி வச்சுக்கணும். பிடிக்கிற பையன் அவங்களுக்கு அப்படியே இறங்கி அப்படியே ஸ்ட்ரைட் ட்ரை கரெக்டாக செய்ய முடியும். ஓகே. எஸ். அந்த கால் வந்து திரும்பிட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். இது பேர் திரிகோணாசனம். உடம்பு ட்ரையாங்கிள் போஸ்டில் இருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மாற்றி தர மாதிரி தெரியும். இந்த கால் திருட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்படியே வரணும் மேலே பார்த்து அந்த கால். இப்போ நம்ம அதே பக்கம் விட்டுட்டோம்ல, கிராஸாக தான். திரும்ப அப்படி கீழே போகக்கூடாது. மேலே வந்துட்டு சைடில் எடுத்துட்டு அவுட்டு தான் முடியும். அப்புறமா இங்கே செய்யணும். இதுக்கு மேலே பார்த்து ட்ரை பண்ணணும். வந்து தலை முன்னாடி இருக்கிறது கால் கிட்ட வரணும். சைடு இதை வந்து கிளிக் பண்ணல. டிஸ்டாக அப்புறம் விருட்சாசனம். விருட்சம்னா மரம். மராட்டிய ஒரு தலை இருக்குது. எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோ 10 செகண்ட்ஸ் இருக்கிறது. அப்புறம் இப்போ கணக்கு பாத ஹஸ்தாசனம். பாதம் தெரியும். ஹஸ்தம்னா கை. கை வந்து பாதத்தை தொடரும். கை தலை மேலே தூக்கிக்கிற கை. அவருக்கு முன்னாடி தொழுதா பாதத்தை மேலே வரும் பொரியும் கீழே போகிறோம். அந்த உச்சந்தலை ரொம்ப பார்த்துக்கணும். தலைக்கு நல்லா பிளட் வரது. அங்கேருந்து ஒரு 3 டைம் ப்ரீத் பண்ணுங்க. மேலே வரக்கூடாது. கீழே இருந்து கொஞ்சம் நிறைய ப்ரீத் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணால் தான் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியும். அது வந்து எப்படி சைடு ஃபஸ்ட்டு வந்து அஞ்சலி முத்ரா 1. இது 1. 2 வந்து பேக் பேக் பிரீதிங். 3வது கொஞ்சம் காலை தொடுங்க. 3 4 1 leg back. இது 4 5 இந்த கால் பின்னாடி. இப்போ அப்படியே லைனும் நீஸ் ஜஸ்ட் சின். இது வந்து 6 7 புஜங்காசனம். அப்படியே முதுகு மட்டும் முன்னாடி மட்டும். இது 7 8 வந்து கையை எங்கே இருக்கட்டும். காலை மட்டும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு தலை உள்ள மாறி மாறி காலை முன்னாடி கொண்டு 9 திரும்ப அதே கால் கொண்டு வாங்க முன்னாடி. அந்த முடிக்கிறேன். 4th கொஸ்டின் 2 டைம் சேர்ந்து 10 கால் 11 மேலே. இப்போ மேலே வாங்க 12 அஞ்சலி முத்ரா. இந்த 12 ஸ்டெப்ஸ் தான் ஒரு ரவுண்டு. 6க்கு அப்புறம் அதே ரிப்பீட் ஆகும். எந்த கால் இருக்கீங்களோ அதே கால் மசம். இதுதான் சமையல் கலோரிஸ் கரையும். வெயிட் ரெடியூசிங் எல்லாம் இதுதான் பெஸ்ட். ஒன்றும் பண்ண டைம் என்ன ப்ரீதிங் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணால் போதும். இப்போ வந்து ஒரு தடவை செஞ்சீங்க. இது பண்ணால் மட்டும் தான் கால்குலேஷன் ஜாஸ்தியாகும். கரெக்டாக உடம்பு சொன்னதில்லை. அதில் முடிச்ச
ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாப்பிட்றோம். எந்திரிக்கும் போது இப்போ வந்து நீங்கள் படுத்து ப்ரீத் பண்ணும்போது தலைக்கு நல்லா பிளட் போயிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் தடான்னு எந்திரிச்சு உட்காரக்கூடாது. எப்படி பெட்டில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கழிச்சு தலைக்கு மேலே தூக்கி ஒரு ரெடி வைங்க. அங்கே போட்டு சொன்னேன் கை ரெடி மேலே த்ரீ அப்படிதான் ஊரில் இருக்கும். அதே மாதிரி இருக்கும். இது மாதிரி இடத்துல தான் உருண்டுட்டு இடது பக்கமாக நிற்கணும். இடது பக்கம் ஒரு கழிச்சு இப்போ தலை கல்லுக்கு வந்து நெஞ்சுக்கிட்ட ஓடிட்டு எந்திரிக்கணும். சரி, எந்திரிக்கிறதும் ப்ராப்பராக எந்திரிக்கணும். அப்போ தான் அந்த ட்ரெயின்லாம் இருக்காது, ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, இது ஃபுல்லாக பண்ண எப்படியும் வந்து 1 hour ஆகிடும். இது வரைக்கும் வேறு ஒன்றும் பண்ண டைம் வேணால் ஹோம் ஒர்க் படிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் கூட பண்ணலாம். இதுலேயும் நமக்கு ஸ்டாண்டிங் செட்டிங் லைன் எல்லாமே வந்து பாருங்க. நல்லா சூரிய நமஸ்காரம் பேசுகிறேன். சில டைம் இருந்தால் ஒரு நாளைக்கு செட்டிங், ஒரு நாளைக்கு புறப்படுத்து பண்ணுறது, ஒரு நாளைக்கு லைன் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஓகே, யோகான்றது எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வாய்வெளியாக வெயில் நிற்கிறவங்க, குனிஞ்சு வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த சன்லைட்லேயே எனர்ஜி கிடைக்குது. அது தேவைப்படாது. ஏசிக்குள்ளேயெல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க உட்காந்து ஆல்வேஸ் சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களாம் கட்டாயம் பண்ணணும். நம்ம உடம்பு வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி நாள் பூரா இயங்கிட்டு இருக்கு இல்லையா? அதை வந்து ஹெல்ப் பண்ணுறத தவிர அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ பிளட் வந்து பம்ப் பண்ணி நாள் பூரா போயிட்டு இருக்குது. அது நம்ம அதே மாதிரி ப்ரீடிங்காக ஆட்டோமேட்டிக்காக நடந்துருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 27 தடவை நம்ம ப்ரீத் பண்ணுறோம், இழுத்து கொடுத்து நம்ம நினைச்சா பண்ணுறோம், வாலண்டியாக நடந்துருக்கு. ஆனால் இந்த சென்டர் மட்டும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரும். அதுதான் பிராணயாமம் தெரியும். பிராணம் தெரியும், உயிர் மூச்சு. யாமம் மீன்ஸ் டு கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே ப்ரீதிங் வச்சுக்கிறோம். இந்த 1 hour நீங்கள் பண்ணுற ப்ரீதிங் தான் 24 hours சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால தான் ப்ரீதிங் மட்டும் தனித்தரம் பண்ணணும் பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று, ஃபுட்டு நீங்கள் இது பண்ணுறதுக்கும் ஆக்சிஜன் தேவை. பிளட்டில் கலந்து மெட்டபாலிசத்துக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் மஸ்ட்டு. அதனால தான் பிராணயாமம் வந்து மஸ்ட்டு. சும்மா எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அதே மாதிரி ஓப்பன் ஏரில் பண்ணால் பெஸ்ட்டு. அதனால் இந்த பொல்யூஷன்லாம் கெடுக்காதுங்க அப்படிங்கிறோம். மாய்ஸ் ரொம்ப மாசு இருக்கிறதுல உட்காந்து செய்யக்கூடாது. 3 ரூமில் ஜன்னல் திறந்து வச்சுட்டு ஹால்குள்ளே பண்ணலாம். ஏசிக்குள்ளெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, ஓப்பன் ஏர், மொட்டை மாடி அந்த மாதிரி பெஸ்ட்டு. இன்னொன்று, இது நம்ம வயிற்று அசைஸ் பண்ணல முக்கியமான பண்ணிக்கிட்டு இந்த மசத்தை சுருக்க வைக்க தெரிஞ்சுக்கிட்டா தொந்தி தொப்பையெல்லாம் வராது. இன்னொன்று, அது உள்ள இருக்கிற மசத்தை வேலை செய்யறதுனால வயிறு வந்து ஒழுங்காக வேலை செய்யும். கொஞ்சமாக சாப்பிட கூட நிறையா சாப்பிட்ட எஃபெக்ட் தெரியும். அதனால் வாயை கட்டுறது, இயற்கையாக வாயை கட்டுறது. கொஞ்சம் மெதுவாக மென்று சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டா போதும் அப்படியே வயிறு சொல்லிடும். அதனால தான் இது வந்து அப்புறம் மசிச்சு பண்ண சொல்கிறது. ஓகே, அடுத்தது ஸ்பைனல் ஒழுங்காக இருந்தால் தான் அது மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்லலை. சின்ன பிள்ளைங்க வந்து 6 வயசுலேருந்தே ஆரம்பிக்கலாம். அவங்க வந்து மற்றபடி கையை தூக்கு கால் தூக்கெல்லாம் செஞ்சுருவாங்க. ப்ரீதிங் வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஒரு 8 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா 80 வயசு யார் வேணாலும் செய்யணும். அவங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லி தரணும். எல்லாரும் எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து பிபி இருக்கிறவங்களுக்கு அந்த நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ணாலே நல்லா ரிலீஃப் தெரியும். இன்னொன்று, ஹார்ட் பேஷண்ட்லாம் சில ஆசனாஸ் பண்ணக்கூடாது. தலைக்கு நிறைய ரத்தம் வர்றது அதெல்லாம் செய்யக்கூடாது. குப்புறப்படுத்து பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது. மூச்சு வாங்குற கேஸெல்லாம் ரொம்ப பார்ட்டிஷன் ஜாஸ்தியாகிறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் எது பண்ணணும், இது வந்து ஒரு குருவோட அட்வைஸோடு பண்ணணும். இங்கே புக்கை பார்த்துட்டு ட்ரை பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு குருக்கிட்ட கேட்டுட்டு ஒரு சந்தேகமாக கேட்டுட்டு பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணிங்கன்னா நீங்கள் நோய் நொடி இல்லாமல் 100 வயசு தாராளமாக இருக்கும். உணவு கட்டுப்பாடும் முக்கியம். வாரத்தில் ஒரு நாள் இயற்கை உணவு சாப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அது பழங்கள் காய்கறிகள் மட்டுமே சாப்பிடலாம். அது மாதிரி நம்ம உணவு சாப்பிட்ற டைமும் மாறிடுச்சு இப்போ. அதனால தான் வெயிட் ஒபிசிட்டி யார் எந்த ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தாலும் குண்டுண்டாக இருக்காங்க. அதனால ஏன்னா அவங்க எல்லோரும் பிள்ளைய கிளப்பணும், வீட்டுக்காரர்கள் ஆஃபீஸ் கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உடம்பை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் கவனிச்சா நீங்கள் ஒழுங்காக இருந்தால் மற்றவங்களெல்லாம் பார்க்க முடியும். நீங்கள் படுத்தினா ஒரு ஃபேமிலி அப்செட் ஆகிடும் அப்படின்னு இல்லை, அவங்க ஹெல்த்தி கவனிப்பாங்கன்னு சொல்கிறது. சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் அந்த சர்வாங்காசனம் சொன்னேன், அது பண்ணாலே நல்ல ஹைட் வந்துடலாம். இப்போ அப்பா ஹைட்டு, அம்மா உள்ள
கோடி சுவாசம், எத்தனை லட்சம் சுவாசம் அப்படிதான் கணக்கு. இப்போ வேக வேகமாக பிரேக் பண்ணுற அனிமல்ஸ் எல்லாம் ஆயுசு கம்மியாக. இப்போ சுண்டலிலாம் ஒரு நிமிஷத்துக்கு 75 தடவை மூச்சு இழுக்க வரும். அதோட ஆயுசு அதிகபட்சம் 3 months தான். அதே மாதிரி ஒரு ஒரு அனிமலுக்கும் ஒன்று இருக்குது. குதிரைக்கு, யானைக்கு இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆமைக்கு எவ்வளோன்னா அது ஒரு நிமிஷத்துக்கு 3 தான் சுவாசிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 3 தடவை தான் மூச்சு இழுத்து கொடுக்கும். அது ஆயுசு பார்த்தீங்கன்னா 200 வருஷமாக இருக்குது தரம். அதனால் இப்போ ஒரு பெரிய குழி, மரணங்கிற குழி இருக்குது. எல்லாரும் அதுக்குள்ளே போய் தான் விடணும். ஆனால் முதல்ல ஓடி போய் விட ஆசைப்படுறீங்களா, கடைசி வர ஆசைப்படுறீங்களா? அதனால மெதுவாக நீங்கள் மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு டேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால தான் ப்ரீதிங் இஸ் மஸ்ட்னு சொல்கிறது. பிராணாயாமம் பண்ணினீங்கனாலே பாடி எனர்ஜி கிடைக்கும், மைண்டு காமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பழக்கிறது கொஞ்சம் கஷ்டம். செய்ய அவங்களும் பண்ண தெரிஞ்சுக்குவாங்க. ப்ரீதிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நோய் நொடி இல்லாமல் இருக்கும். இன்னொரு மெயின் பண்ணிக்கிட்டது ஒன்று. இப்போல்லாம் டாக்டர்லாம் அவங்களோட பேஷண்ட்லாம் இங்கே அனுப்பி விட்றாங்க, யோகா பண்ணுங்க, யோகா ஃபஸ்ட்டு மாத்திரை மட்டும் சாப்பிட்டா பார்த்தாது, உடம்பே கொஞ்சம். அதே மாதிரி யோகா பண்ணுற டைம் இல்லைன்னு சொல்கிறோம்னா சோம்பேறி சொல்கிறவங்க. இப்போ எப்படி குடிக்கிற டைம் இருக்குது, டிவி பார்க்குற டைம் இருக்குது, செல்லை நோண்ட டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, இது உடம்பு மட்டும் கவனிக்க முடியலையே அப்படின்னு கேட்டுறது நான். அதனால் உடம்பு கவனிச்சிங்கன்னா தான் மற்ற வேலையும் பார்க்க முடியும். அது வந்து அந்த உடம்புக்கு 1/2 hour வரைக்கும் வந்து எந்த வேலை இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு உட்காந்து செய்யணும். அப்போ அந்த 24 hours நீங்கள் சுறுசுறுப்பாக அந்த வேலையை பார்க்கலாம். ஓகே, வேறு ஏதாவது ஒரு கேட்கலாம். இந்த இப்போ 1 hour பண்ணுவாங்க அந்த அது எல்லாமே இப்போ எத்தனை ஒரு 4 வயசு குழந்தையிலேருந்து பண்ண ஆரம்பிக்க முடியுமா? இல்லை வந்து அதில் என்னென்ன விஷயங்களும் ஒரு 4 வயசு குழந்தைங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்? 4 வயசு குழந்தைக்கு மூச்சு இழுத்து விடுறது நம்ம செய்யும் போதே எப்போ மூச்சு இழுக்கணும், எப்போ விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸசைஸ் மாதிரியே சொல்லி கொடுத்துருவோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த ப்ரீதிங்கோட மெதுவாக செய்யறது சொல்லிட்டாங்க. பட் 4 வயசுலேருந்து நீங்கள் பண்ணது எல்லாமே பண்ணணும். அவங்க பிராணாயாமத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் 6லேருந்து 8 வயசு கணக்கு வச்சுருக்கோம். இப்போ 4 years கூட பண்ணலாம். 2 வயசுலேயே பால் படிலாம் போகுது பிள்ளைங்க. அவங்களுக்குலாம் எக்ஸசைஸ் மாதிரி கேம்ஸ் மாதிரி சொல்லி தரலாம். இப்போ குதிச்சு போகிறது, கரடி வாக்கு, யானை மாதிரி நடக்கிறது, குதிரை மாதிரி நடக்கிறது, அதே மூச்சு இழுத்து விடுங்கன்னா அது மாதிரி செய்வாங்க. பெரியவங்களுக்கு அது தேவையில்லை. அதே மாதிரி ரொம்ப வயசானவங்கலாம் தலையை குனிஞ்சு பண்ணுறதுலாம் பண்ணாமல் இருக்கும். பிளட்டு தலைக்கு நேரமெல்லாம் பிபி ஜாஸ்தியாக சில பேருக்கு. அதனால் அவங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யணும். உங்களுக்கு சந்தேகம் பண்ணேன். உடம்பு சரியில்லாதவங்க வந்து ப்ராப்பராக ஒரு யோகா. இன்னும் ஒரு சந்தேகம் வரும். இது பண்ணுறது ஃபஸ்ட்டு பெயின் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், சில பேர் ஃபீவர் கூட வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பயப்படுறது உள்ள இருக்க டாக்ஸின்ஸ், அதாவது விஷயத்தெல்லாம் வெளியே தள்ளுதுன்னு அர்த்தம். நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும். இப்போ ஃபீவர் வந்தால் கூட 2 நாள் அறிவு போயிடும். மற்றவங்களாம் வைரல் ஃபீவர் வந்தால் கூட நம்மளால் அஃபெக்ட் பண்ணாது. அவங்களாம் 10 நாள் கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு 2 நாள் சரியாயிடும். அதனால் ஏதோ வந்துச்சுன்னா உடம்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதை உடனே அரெஸ்ட் பண்ணக்கூடாது. சரி பிடிச்சதுன்னா உடனே டேப்லெட்ஸ் போகணும் அவசியம் இல்லை. அவங்க லங்ஸே சரி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். உள்ளே முழுக்காமல் அந்த இதில் அவுட் பண்ணிட்டா போதும். ஓகே, இதுக்கு வந்து வயசானவங்களும் செய்யலாம். இப்போ இந்த லெக்கு ப்ரெஷர் மசாஜ்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது வயசானவங்களாம் கால் வலிக்குது, குதிகால் வைக்க முடியலமா, கீழே கால் முடியல, முட்டி வலிக்குதுட்டாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ப்ரெஷர் பாயிண்ட் பண்ணாலே அது சரியாயிடுது. நம்ம நிறைய பாட்டிலாம் வந்து அது பண்ண இப்போ சரியாக இருக்குனால நம்ம நல்லா எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்க. மருந்து மாத்திரை இல்லாமல் சரி பண்ணுற ஒரே வழி யோகா தான். அது இப்போ தான் ஒரு விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு உங்கள்கிட்ட. இன்னும் நிறையா வந்துச்சுன்னா ஒரு குழந்தை சொல்லுவாங்க, ஒரு யோகா சாலையை ஓப்பன் பண்ணால் ஒரு மருத்துவமனை கூட இப்போல்லாம் பிஸ்னஸ் மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல். அது டாக்டர்ஸ் தேவை தான், தேவைன்னு சொல்ல. ஆனால் அந்த மருந்துக்கு மட்டும் அடிமை இல்லாமல் உடம்பையும் கவனிங்க அப்படின்னு ரொம்ப தேவையான மெடிசன் எடுத்துக்கங்க. இல்லை தேவையில்லை, நீங்கள் ஏற்கனவே உணவுலேயே உங்களுக்கு எல்லாருக்கே மெடிசன் கிடைக்குது. இப்போ விட்டமின் டி வந்து இதுலேயே கிடைக்குது, சூரிய ஒளியிலே. அதில் கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படிங்கிறது. அதாவது 10 மணிக்கு முன்னால் இருக்கிற சூரியன். இப்போ சம்மர் 8 பேர் வச்சுக்கேன், 8 அது மாதிரி ஈவினிங் 5 to 6 அந்த மாதிரி இருக்கிறதுல வச்சிங்கன்னா சன் பாத் இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா அந்த விட்டமின் டி வந்து வேறு ஒன்றும் மெடிசன் அது சாப்பிட வேண்டியதில்லை, மாத்திரை ஃபுட்டெல்லாம் அந்த தோல் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால் அது ஹெல்ப் பண்ணுங்கள். ஏசி ரூம்லேயே இருக்காதுன்னு சொல்லுவேன். இப்போதைக்கு மாடர்ன் நியூட்ரிஸ்ட் அப்படின்னு வச்சு தான் பண்ணுறது. அதனால் சன்லைட்டு பண்ணுற மாதிரி கொஞ்சம் வேலை செய்ய வாக் போங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிங்க, பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. அந்த மாதிரி இப்போ அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சாங்க. இப்போ நைட்டு ஃபுட்டு எல்லாரும் இப்போ வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிடுங்க. நீங்கள்லாம் எத்தனை மணிக்கு சாப்பிடுங்க? 8 மணி. 8 ஓகே. லஞ்சு லஞ்ச் வந்து 12:30. அது கூட பரவாயில்ல. இப்போ 12 to 1 லஞ்ச் எடுத்துட்டோம்னா நொறுக்கு ஒன்றும் சாப்பிட்லன்னா நிச்சயம் 6 மணிக்கு பசிக்கும். வயிறெல்லாம் கரெக்டாக என்ன இருக்குன்னு கேட்கும், சத்தம் போடும். அப்போ வந்து
இப்போ பாடி வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ 10 மணிக்கு ஆஃபீஸ் போய்ட்டு வந்து இல்லை 10:30 11க்குலாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோம்னா அந்த ஃபுல் டைஜஷன் முடியாது மார்னிங் 3 o'clock ஆகும். அப்போ படுக்கிறப்ப கூட குடலுக்கு வேலை கொடுக்குறோம். அது என்ன நம்ம உடம்பு உழைக்குமா? அதனால தான் ப்ராப்ளம் வருது. அதனால் உடம்புக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதில் கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தால் சரி பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து கட்டாயம் டிஃபன் தான் சாப்பிடணும் கிடையாது. ஏதோ அந்த டைத்துக்கு பழங்களே சாப்பிடணும், சாப்பிடலே போதும். இப்போ பழங்கள் இருக்கும்போது ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை, 2 வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சாலே போதும். நைட் டின்னர் மார்னிங் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பாடி செய்யும்போது, வலியே நங்கியும் இருக்காது. இதே முதல் மட்டன் சிக்கன்லாம் நேரம் சாப்பிட்டா எப்படி ஜீரணம் ஆகும், அதெல்லாம் பிரச்சனை. அதெல்லாம் நீங்களே பார்த்து ஒரு அவேர்னஸ் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சின்ன பிள்ளைங்க இப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் பழக்காம இந்த முளை கட்டின பயிர் அந்த மாதிரி இயற்கை உணவு கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் பழக்கணும். அப்போ தான் பர்கர் பிஸ்ஸா சாப்பிடுவோம். அந்த மாதிரி என்ன டவுட்? இப்போ மெயினாக இப்போ சில்ட்ரன் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு ஒரு அரௌண்ட் நீங்கள் 6லேருந்து அவங்க பிராணாயமாக இருந்தால் பண்ணலாம்னு சொன்னீங்களா? 6 to 8லேருந்து பிராணாயமாக இருந்தால் சாப்பிடலாம், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம யோகா பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு மார்னிங் ஒரு 1.5 hours பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இது வந்து எது பெஸ்ட்டு டைம் பண்ணுறது? மார்னிங்கா இல்லை வந்து ஈவினிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டு? மார்னிங் தான் வயிறு ஃப்ரீயாக இருக்கும். நைட் சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி செஞ்சீங்கன்னா வயிறு காலியாக இருக்கும். மற்றவங்க எப்பவும் ஏதாவது இருக்கும். இந்த ஈவினிங் சைடு கூட மதியானம் சாப்பிட்டு லஞ்ச் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் மார்னிங் இஸ் பெஸ்ட். ஏர்லி மார்னிங் அந்த 4:30 to 5:30 to 6 அதான் 5:30 வச்சுருக்கேன். அது வந்து அந்த ஓசோன் லேயர்லாம் கீழே இருக்கணும். அப்போ வந்து அந்த ஓப்பன் ஏரில் பண்ணும்போது அந்த காற்று வந்து அமுத காற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை டெங்கு ஃபீவர்லாம் வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனாங்களே, ரோட்டு ஒருத்தர் படுத்துருக்க வேணாம் போனால் பார்த்தீங்களா போயிருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் போயிருக்கோம். அதனால் ஏன்னா அவங்களும் அந்த காற்றை சுவாசிக்கிறாங்க அந்த டைத்தில் ஓப்பனாக இருக்கிறப்ப. அது சுவாசிக்கிறதுக்காக தான் அப்படியே கற்றை எழுந்திரிச்சு வாசல் தெரிச்சு கோலம் போடுங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபில் வெளியே வரதில்லை. அதனால தான் வேலைக்காரங்களாம் செய்யணும், அவங்களாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா அந்த டைத்துக்கு கிளாக் மாதிரி மைண்டு வந்து எல்லா டைம் முழிப்பு வந்துடும். ஒரு வாரம் முடிச்சிங்கன்னா நல்லா வச்சு அப்புறம் அதே டைத்துக்கு அதுவே எழுதி போட்டுரும். அது மாதிரி எல்லாமே பழக்கம் தான், அது நல்ல பழக்கம் தான். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும். வெயிட் வந்து மற்றதெல்லாம் நீங்கள் வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து உடனே 10 கிலோ குறைக்கணும் அப்படின்னா இதில் நடக்காது. இப்போ ஜிம்மில் போனீங்கன்னா நீங்கள் 10 கிலோ குறைக்கணும், அதுக்கப்புறம் 20 கிலோ போட்டு விட்டுட்டீங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லாம் ட்ரெட்மில் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி பண்ணாமல் தான் கிடைக்குது. இது யோகா வந்து நீங்கள் half an hour டெய்லி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெயிட் வந்து கிராஜுவலாக குறையும். மாதம் 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ அப்படி தான் குறையும். ஆனால் அதுலேயே இருக்கலாம், அதுலேயே மெயின்டைன் பண்ணலாம், வெளியே போகாது. நீங்கள் சொன்ன மாதிரி இது வயிறு கஷ்டம் பண்ணால சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். சாப்பாடு தான் சாப்பிடணும்ல, கொஞ்சம் பேர் ஏதாவது பழங்கள் கிடைச்சப்ப வயிறு போதும் அப்படின்னு சொல்லிவிடும். இல்லை நல்ல பழக்கங்களை கொண்டு சின்ன பிள்ளைங்களாம் சொல்லி கொடுத்து எங்களை ஆரோக்கியமாக பண்ணிட்டுனா போதும். இப்போ நான் யோகா பண்ண அதுலேருந்து டாக்டர் கிட்ட போனதே கிடையாது. டாக்டர் தான் எங்ககிட்ட வந்து கற்றுக்கிறேன் அப்படி ஒரு